பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கொடான கொடி நமஸ்காரம். நிறைய பேருக்கு ஒரு ஆசை, எங்க வீட்டுல குழு வைக்கிறது இல்லைங்க, வழக்கமே கிடையாது. ஆனாலும் வைக்கணும்னு ஆசை. வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படின்னா நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு. உங்க வீட்டுல வழக்கம் இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒண்ணு. இரண்டாவது, எங்க வீட்டுல வழக்கம் வச்சுக்கிட்டே இருந்தோம், ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிடுச்சு, அதனால குழு ரொம்ப வருஷமா நான் வைக்கிறது இல்லை. இருந்தாலும் அந்த நாட்கள் வரும்பொழுது, குழு வைக்க நவராத்திரின்னு வரும்பொழுது மனசுக்குள்ள எனக்கு ஒரு சஞ்சலம் இருக்கும். என்ன சஞ்சலம்? லேடிஸ்க்கு சொல்றேன். என்ன சஞ்சலம்? அப்பெல்லாம் இப்படி இருந்தேன், எங்க அம்மா வீட்டுல குழு வச்சுக்கிட்டு ஒரு பட்டு பாவாடையை போட்டுக்கிட்டு கடகடன் போய் எல்லார் வீட்லயும் போய் அழைச்சி சுண்டல் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு சுண்டல் கொடுத்து எல்லாம் கொடுத்து எவ்வளோ குதூகலமா கொண்டாடினேன். ஆனா கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு வந்தேன். மாமியார் வீட்டுல இந்த வழக்கம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சில பேருக்கு மாமியார் வீட்டுல வழக்கம் இருக்கு, ஆனால் சில பல சுச்சுவேஷன்களால எனக்கு வைக்க முடியாத ஒரு எண்ணம், வைக்க முடியாத ஒரு நிலைமை. வேலைக்கு போறேன், கொலு வச்சா சுண்டல் கொடுக்கணும், எல்லாரையும் கூப்பிடணும், இதெல்லாம் இருக்கு. எனக்கு வைக்கணும்னு ஆசை, எல்லாரையும் கூப்பிடணும்னு ஆசை. என்ன பண்ணலாம்? இரண்டு பரிகாரம் நான் சொல்லித்தரேன், அதை செய்யுங்கோ. அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மன திருப்தி வரும். அந்த கொலு வச்சதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். செய்யறீங்களா? சிம்பிள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கொலு வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எங்க வீட்டுல கொலு பழக்கம் கிடையாது, ஆனா ஒவ்வொரு வீட்லயும் நான் போய் பார்க்கும்போது நம்மளும் கொலு வச்சு 4 பேரை கூப்பிட்டு 4 பேருக்கு நம்மளும் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு. இன்னொன்னு, எங்க வீட்டுல கொலு வைக்கிற வழக்கம் அம்மா வீட்லயும் சரி, மாமியார் வீட்லயும் சரி. ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், வேலைக்கு போய் கொண்டிருக்கேன், அதனால என்னால வைக்க முடியாத சுச்சுவேஷன். நான் என்ன பண்ணலாம்? ஆனால் இந்த நவராத்திரி வரும்போது என் மனசுக்குள்ள வைக்கலையே 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 அப்படிங்கிற மனசு அடிச்சுக்கும். அப்படிங்கிறவங்களுக்கு 2 பேருக்கு நான் பரிகாரம் சொல்றேன். நவராத்திரி டைம், வெள்ளிக்கிழமை வருதா? நவராத்திரி வெள்ளிக்கிழமை நீங்க அழகா தலை குளிச்சுட்டு உங்க வீட்டு வாசல்ல நல்ல கோலம் போட்டு, உங்க வீட்டு பூஜை ரூம்ல நல்ல கோலம் போட்டு காலையில செய்ய வேண்டிய பரிகாரம், தூப தீபம், ஒரு சிப் வாழைப்பழம், 1/4 கவுளி வெத்தலை பாக்கு, இதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்வீட் முடிஞ்சா உங்க வீட்டுல கேசரி, சக்கரை பொங்கல் பண்ண முடியலையா, ஸ்வீட் ஸ்டால்ல மைசூர் பாகு 1 கிலோ, கண்டிப்பா 1 கிலோ வாங்கணும். வாங்கி அந்த பூஜையில வைங்க. இது கொலு வச்சதுக்கான பலனை உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? வச்சு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களால முடிஞ்சா ஒரு சின்ன கிருஷ்ணர் பொம்மை, கிருஷ்ணர், வெங்கடாஜலபதி, சிவன், பிள்ளையார், முருகன் 5 பொம்மை வாங்கி உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு, அன்று மட்டும் வெள்ளிக்கிழமை வச்சு தூப தீப ஆராதனை காட்டி இந்த ஸ்வீட்ஸை நைவேத்தியம் பண்ணி 5 சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு ரவிக்க விட்டு வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியது. கொலு வச்சு இப்ப வைக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம். 5 சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த 1/4 கவுளி வெத்தலை, 2 சீப்பு வாழைப்பழம் வச்சிருக்கீங்க இல்லையா, அதோட ஒரு சின்ன டப்பா, அது எவர் சில்வரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அழகான ஒரு டப்பா. அந்த டப்பால நீங்க என்ன ஸ்வீட் வச்சிருக்கீங்களோ அதை நிரப்பிட்டு, அதாவது ஸ்வீட் பண்ண முடியாதவங்க மைசூர் பாகு வாங்கணும்னு, அவங்க 2 மைசூர் பாகு வச்சு அந்த பாக்ஸ் ஃபுல்லா நிரப்பி, தயவு செஞ்சு பிளாஸ்டிக் கொடுக்காதீங்க, எவர் சில்வர் கொடுங்க. கொடுத்து ஒரு பெரிய தாம்பாளத்துல வச்சு ரவிக்க விட்டு, கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், இவ்வளோ பெருசு மல்லிகைப்பூ, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு பழம், இது வச்சு தட்சணை வச்சுக்கோங்க. 101, 201, 301, 501, 401, 1001, என்ன முடியுதோ, மினிமம் 101. 5 சுமங்கலியை வீட்டுக்கு கூப்பிடுங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு உட்காத்தி வைங்க. மனை இருந்தா மனை, இல்லை சேர்ல உட்காத்தி வச்சு உங்க வீட்டுல இருக்கிற சுமங்கலிகள் அதை கொடுத்து,
எது இந்த வெத்தலை பாக்கு பழம் ரவிக்கப்பட்டு கண்ணாடியில் ஒரு தாம்பாளத்தில் வச்சிருக்கீங்க இல்லையா, அதாவது ஒரு சின்ன தட்டு எவர் சில்வர் தட்டு வச்சுக்கோங்க. எவர் சில்வர் 5 தட்டு, 5 டிஃபன் பாக்ஸ், அதுல நீங்க நெய்வேத்தியம் பண்ண பிரசாதத்தை வச்சு அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. தட்டோட கொடுத்து விழுந்து சேவிங்க. விழுந்து சேவிச்சுட்டு அவங்ககிட்ட நெத்தி காட்டினீங்கன்னா குங்குமத்தை வச்சுடுவாங்க. இந்த பூஜை நீங்கள் இந்த நவராத்திரிக்கு கொலு வைக்கிற வழக்கம். ஆனா சில சுச்சுவேஷன் காரணமாக இந்த நவராத்திரிக்கு கொலு வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம், இது கொலு வச்சதோட பலனை கிடைக்கும். ரைட்டுங்களா? இது இவங்களுக்கு. இப்ப எங்க வீட்டுல கொலு வைக்கிற வழக்கமே கிடையாது. ஆனால் நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இல்லாத வழக்கத்தை கொண்டு வந்து சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கான ஆசையா இருக்கே, நான் என்ன பண்ணலாம்? உங்களுக்குத்தான் இந்த கொலு நடக்கிற 7வது நாள், 29/9/2025 7வது நாள், கொலு வைக்கிற 7th டே. அந்த 7th டேல நீங்க செய்ய வேண்டியது என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியத்துக்கும் கருப்பு கொண்டக்கல்ல சுண்டல் ஒன்றும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க 7வது நாள். இது கொலு வச்சதுக்கான பலனை கொண்டு வந்து சேர்க்கும். ஆசை ஆனா வைக்க கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம். இல்ல எங்க வீட்டுல வைப்போம் வருஷா வருஷம், பங்காளிகள் இறந்து விட்டதுனால இந்த வருஷம் கொலு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கும் சேர்ந்த பரிகாரம் தான் இது. என்ன பண்ணணும்? சர்க்கரை பொங்கல் சுண்டல் எப்ப பண்ணணும்? சாயங்காலம் 6 மணிக்கு. அவங்க காத்தால, இவங்க சாயங்காலம் 6 மணிக்கு செஞ்சு வச்சுட்டு, உங்க வீட்டு பெருமாளுக்கு ஒரு பூஜை, கொலுவை நினைச்சு, எங்க வீட்டுல கொலு இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி நினைச்சு சின்ன பூஜை பண்ணணும். மஞ்சள் வச்சுக்கோங்க கையில, குங்குமம் வச்சுக்கோங்க கையில, இரண்டும் தனித்தனியா ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சளை லக்ஷ்மிக்கு குங்குமத்தோடு சேர்த்து அர்ச்சனை பண்ணணும். என்ன அர்ச்சனை பண்ணணும்? ஓம் நமோ மகாலட்சுமியை நமக. குங்குமம், அதாவது 2 பேப்பர் வச்சுக்கோங்க, மஞ்சள் தனியாவும் குங்குமம் தனியாவும், அதாவது ஓம் நமோ மகாலட்சுமி நமக மஞ்சள், ஓம் நமோ மகாலட்சுமி நமக குங்குமம். இது மாதிரி 108 முறை உங்க வீட்டில் இருக்கிற குத்து விளக்க அன்னைக்கு ஏத்துங்கோ. குத்து விளக்கு 5 முகத்தை அன்னைக்கு ஏத்தி ஒரு சின்ன தாம்பாளம் போட்டு, அந்த தாம்பாளத்துல அரிசி பரப்பி நடுவுல குத்து விளக்கு வச்சு, அந்த குத்து விளக்கு 5 முகத்தை ஏத்தி அதுக்கு பூவை சுத்தி அன்று விளக்கு பூஜை மாதிரி அதையும் நீங்கள் செய்யணும். செஞ்சு நைவேத்தியம் செய்து, என்ன என்ன நைவேத்தியம்? ஒரு சக்கரை பொங்கல், ஒரு சுண்டல். இல்ல என்னால 2ம் பண்ண முடியாது அப்படின்னா, சுண்டலை உங்க வீட்டுல செஞ்சுட்டு ஸ்வீட்டை வாங்கிக்கோங்க. கடையில வாங்குறதுங்கிறது தவறுதான், இருந்தாலும் பரவாயில்ல, வேற வழி இல்லை. இன்னைக்கு கடையில வாங்கி வச்சு இந்த 2த்தையுமே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி போட்டோக்கும் நிவேதனம், நீர் விழாவி நிவேதனம் பண்ணணும். 108 தடவை மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லிட்டீங்க இல்லையா, அப்ப குங்குமமும் ஒரு சேர சேர்ந்திருக்கும், மஞ்சளும் ஒரு சேர சேர்ந்திருக்கும். அதுல இன்னும் கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் கலந்து அதை ஒரு பொட்டலமாக மடித்து உங்க வீட்டுக்கு 7 சுமங்கலிகளை நிக்கு பண்ணும். அந்த கொலுவோட கணக்கு 7 சுமங்கலிகள். அன்னைக்கு என்ன பண்ணீங்க? நீங்க சாயங்காலம் கூப்பிடுறீங்க, 2 சுமங்கலிகள் வராங்க, 5 பேர் வரலன்னா நவராத்திரி முடிகிற வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். மொத்தம் 7 சுமங்கலிகள் வரணும். அவ்வளவுதான் கணக்கு. 7வது நாள் தான் நீங்க செய்யணும். 7 சுமங்கலிகளுக்கு இதை வச்சு கொடுக்கணும். தட்சணையோட வெத்தலை பாக்கு பழம், நீங்கள் செய்த அந்த நிவேதனம் செய்த பிரசாதம், அதாவது நீங்க சொல்லுவீங்க சக்கரை பொங்கல் பண்ணிட்டேன் சார், 7 நாள் வராது, பரவாயில்ல, ஸ்வீட்டை வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு 3 பேர் வந்துட்டாங்க, நாளைக்கு 4 பேர் வந்தா அவங்களுக்கு அந்த ஸ்வீட்டை மட்டும் கொடுங்க. கடையில் வாங்கினீங்களா மைசூர் பாகோ காட்சி கத்தலையோ என்னவோ உங்களுடைய வசதியை பொறுத்து வாங்கி 7 பேருக்கு நீங்க கொடுக்க, நவராத்திரி கொலு வச்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சுமங்கலிகளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கொலு வச்சதோட பலன் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சமா உங்களுடைய வீடு இருக்கும். இத நீங்க ஒவ்வொரு வருடமும் நீங்க செய்யலாம், தப்பே கிடையாது. இது யாருக்கு? கொலு
வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, ஆனா எங்க வீட்டுல வழக்கம் இல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம். இல்ல நான் கொலு வைக்கிறவன், எங்க வீட்டுல பங்காளி இறந்து போய் 6 மாசம் தான் ஆகுது சாமி, நான் வைக்கலாமா? தாராளமா இது மாதிரி பண்ணலாம். ஆனா கொலு வைக்க கூடாது. சரிங்களா? செய்யுங்க. அந்த கொலு வச்சதோட பலன் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேரலைக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.